மூட பழக்கவழக்கம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் அறிவார்ந்தவன்தான். உள்ளே இருப்பது ஆத்மாவாய் அந்த ஆதி இறைநிலைதான். முற்காலத்தில் மனம் நின்றவர்கள் உள்ளிருக்கும் ஆத்ம ஆதியை உணர்ந்து வருங்கால தலைமுறைகளுக்கும் தங்கள் ஞானத்தை கொடுக்க எண்ணியதுதான் இதிகாசம், புராணங்கள், பக்தி வழிபாடுகள் எல்லாமே. ஆனால் அவர்கள் நேரடியாய் சொல்ல இயலாது. பக்தியில் வைத்ததால், பின் வந்தவர்களும் அதை மாற்றி திரித்ததால், இக்காலத்தில் அறிவாய் சிறிது மனம் நிற்பவர்களால் சரியான ஞான விளக்கம் கிடைக்காததால்தான் புராண இதிகாச பக்தி மார்க்கத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முடியாதவர்களையே நாம் நாத்திகர்கள் என்கிறோம். நா பிளஸ் ஆத்திகர்கள். அவர்கள் ஆத்திகர்களின் பக்தி பழக்க வழக்கங்களை மூட பழக்க வழக்கமாய் வெறுத்து ஒதுக்குகிறார்கள். மூடம் என்றால் என்ன? மறைத்தல் என்பது பொருளாகும். உண்மையான ஞான வெளிச்சம் மறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த மூடத்தை நீக்க அல்லது தோண்டி பார்க்க ஒவ்வொருவரும் முனைய வேண்டும். குலம் சீர்கெட்டு விட்டதென்றால் தூர்வாரி பயன்படுத்துகிறோம் அல்லவா? நீண்ட நெடுங்காலமான பக்தி பெருங்குளமும் மனிதர்களின் சுயநல ஆசையால் சீர்கெட்டிருக்கிறது. அதை தூர்வாரும் போதே நானிலம் பக்தி வழிவந்த ஞானத்தை நன்முறையில் அள்ளிப்பருக முடியும். மனிதன் என் மெய்யறிவு எனும் ஞானம் பெற வேண்டும். நாம் ஓட்டும் வண்டி வாகனத்தையே அதன் தன்மை செயல்பாடு அறிந்து பயன்படுத்துகிறோம். சாலையில் பயணிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை பாதையில் ஓடுகிற நாம் நம் உடல் உள்ளம் உயிரை பற்றி அறியாததனால்தான் உடலிலும் உள்ளத்திலும் நோய்வாய்ப்பட்டு தனி மனிதர்களும் மொத்த உலகமுமே வாழ்வில் அமைதியிழந்து விளங்குகிறோம். எத்தனையோ பணம் காசு பொன்பொருளை தேடினாலும் மனிதர்களுக்கு நிம்மதியை தேட முடிவதில்லை. அது நின் மதியில்தான் இருக்கிறது என்று சொல்ல வந்த முன்னோர்களின் பக்தி உழைப்பையெல்லாம் நாம் உள்ளே பெருக்காமல் வெளியே வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தி கொள்வதால் முன்னோர்கள் நிம்மதிக்காய் ஏற்படுத்திய பக்தி மார்க்கமே இன்று பயனற்று நிற்கிறது. ஞானத்திற்காய் மனம் நின்று உள்ளபடி அதை பயன்படுத்தி கொள்வோர் வெகு குறைவு. கலங்கிய நீரோடையில் உள்ளே அடியில் இருக்கும் பொருட்கள் வெளியே தெரியாததைப் போல மனம் தெளியாமல் உணர்ச்சிகரமாய் வாழ்க்கை நடத்துகிற மனிதர்களுக்கு மனதின் அடித்தளத்தில் இறைவனான பரம்பொருள் வீற்றிருந்து தங்கள் வாழ்க்கையை நடத்துவது அறிவுக்கு புலப்படுவதில்லை. மனம் உணர்ச்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை அறிந்தவர்கள் சொல்லும் உண்மையான ஆண்டவத்தன்மைக்கான ஞானத்திற்கு அவர்கள் உள்ள கதவு திறப்பதில்லை. இறுக மூடி வைத்துக்கொண்டு புழுக்கத்தை உலகுக்கும் அளித்து விடுகிறார்கள். மனம் நிற்கும் போதே உள்ள கதவு அனைவருக்கும் திறக்கச் செய்கிறது. அதன் முதல் முயற்சிதான் பக்தி மார்க்கம். மனிதர்கள் ஞானத்திற்கு உயரும் போதே உடல் உள்ளம் உயிரை பற்றியெல்லாம் அறிந்து பரம்பொருள் அறிந்த பரந்த மனப்பான்மையில் ஒவ்வொருவரும் தெய்வ திருவுருவங்களாய் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் பிற உயிர்களுக்கு ஊறு விளைவிக்காமலும் வாழ்க்கை நடத்த முடியும். அப்பொழுதுதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கைகோர்த்து கொண்டு சமூகத்தின் நலத்திற்கு பயனளிக்க முடியும். முன்னோர்கள் பக்தி புராண இதிகாச காவியங்களில் சூட்சகமாய் வைத்ததெல்லாம் ஆதியான பரம்பொருள் அனைத்துமுமாய் நாமுமாய் நம் உடல் உள்ளம் உயிருமாய் இருப்பதை நாம் அறியத்தான் வெவ்வேறு வடிவத்திலும் உவமையிலும் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்றிருந்த மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் விஞ்ஞான வளர்ச்சியால் இன்றைய புற அறிவு மேம்பட்ட நமக்கு நம் அக அறிவு மேம்பட்டால்தான் நாம் வாழும் உலகுக்கு அது நல்லதாக இருக்கும். அன்று நம் முன்னோர் கால்நடையில் கட்டை வண்டியில் பயணித்தார்கள். இன்று நாமோ கார் புகைவண்டி விமானம் என்று முன்னேறிவிட்டோம். ஆனால் அக அறிவில் முன்னேறாமல் அதே பக்தி அரிச்சுவடியில்தான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறோம். 1ஆம் வகுப்பை மாணவர்கள் 1 வருடம் படித்தால்தான் சிறப்பு. நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் பக்தியில் படித்து கொண்டிருப்பதால் வகுப்பறை சுயநல அமளி துமளி ஆகிவிடுகிறது. புதிதாய் படிக்க வருபவர்களுக்கும் அது பாதிப்பாகிவிடுகிறது. ஆகவே மனிதர்கள் மனம் நிற்கும் தவ வழியெல்லாம் மேற்கொண்டு அனைத்துமாய் நாமுமாய் இருக்கிற ஒரு இறைவனை அறிய முற்பட வேண்டும். ஒரு பிரபஞ்ச பெரிய மரத்தின் பல கோள்களான கிளையில் ஒரு கிளையான அன்னை பூமியில்தான் துளிர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அறிந்தால் துளிர்களான நம்மிடையே இரத்த துயரங்கள் வராது. மற்ற அண்டிய கோள்களெல்லாம் பட்ட மரக்கிளையாய் நிற்க காற்று வெப்பம் நீர் ஏற்புடைய விகிதத்தில் இருக்கும் அன்னை பூமி என்ற பசுமரக்கிளையில் நாம் உயிரினமாய் பூத்திருக்கிறோம். அதனாலேயே நாம் வாழும் உலகுக்கு பெயர் பூமி என்று நமக்கு நாணம் வரும். ஒற்றுமையான உதவித்திரவம் மேலோங்கும். உருவமில்லாத ஆதி பரம்பொருள் ஒன்றே தன்னிலே தான் ஒன்றிணைந்து படிப்படியாய் காட்சிக்கு புலனாகும் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற 5ஆகி மீண்டும் ஆதிப்பெரும்பொருள் அத்தனையிலும் ஒன்றிணைய பல தோற்றத்தில் மாற்றத்தில் மனம் என்ற ஏற்றமாய் வந்ததை அறிந்து அறியாமை இருள் நீங்கி அறிவுக்கண் திறந்து அதில் அன்பு பிறக்க கல்லையும் கடவுளாய் காதலிப்போம். கனிந்த மனம் கொண்ட மனிதர் நாம் மனதில் ஈரமற்று கல்லாய் இருக்க மாட்டோம். கல்லாய் இருப்பதற்கு காரணம் கல்லாமைதான். ஆதியான பரம்பொருளை பற்றியே அதுவே நாமாயும் இருக்கிறதை பற்றிய அறியாத கல்லாத அறியாமை. அறியாமல்தான் கடவுளான மனிதர்கள் தம்மை பிரித்தறிந்து சுயநல பேயர்களாக மாறி போய்விடுகிறார்கள். தான் தனது என்று ஒரு கண்ணை பெணி சமுதாயமான தன் மறுகண்ணை குத்தி தனக்கும் பிறருக்கும் பலி கொடுத்து விடுகிறார்கள். அப்பப்பா,
மனிதர்கள் உள்ளபடி தன்னை அறியாததனால் இன்று அகிலத்தில் எத்தனை வலிகள், பலியான குற்ற நிகழ்வுகள், சுயநலமாய் தனக்காக விடும் கண்ணீரில் உலகத்தார் பொதுநலமாய் ஒரு சொட்டு ஊருக்காகவும் விட்டால் அப்பொழுதுதான் கண்ணீரைப் போல மனம் உப்பு கரிக்காமல் இருக்கும். குற்றங்களைப் போக்க தன்னை அறியும் நாணத்தை விட இந்த உலகிற்கு அரிய மருந்து வேறு எதுவாக இருக்க முடியும்? ஆகவே மனிதர்கள் தனக்கும் இந்த உலகிற்குமான ஆனந்த வாழ்விற்கு நாணத்தை கையில் எடுக்க வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் வன்முறையை கையில் எடுத்தால் நாளைய உலகு கொலைக்காடாய் காக்கை கழுகுகளும் தான் நம்மை கொத்தி தின்னும். இந்த அவலநிலை இல்லாமல் ஒவ்வொருவரும் நாணத்தை அவரவர் அகப்பையிலிருந்து எடுத்து சுயநல தீய சக்திகள் எதற்கும் அஞ்சாத வீரத்தோடு வாழ்வில் எதையும் எதிர்கொள்ளும் தெய்வ சக்தியாய் கைவீசி நடக்க வேண்டும். அறியாமையில் வெம்பும் கோடை உள்ளங்களுக்கு அறிவை கொடுக்கும் கைவிசிறி ஆக வேண்டும்.